இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் வேறு ஏதாவது கிரேவியும் பண்ணிடலான்னு ஒரு பிளான் இருந்தது. ஆனால் என்ன கிரேவி பண்ணுறதுன்னு ஒரே குழப்பம். ஃப்ரிட்ஜு திறந்தா 4 முட்டை மட்டும் தான் இருந்தது. சரி, முட்டையை மட்டுமே வச்சு ஒரு சூப்பர் கிரேவி ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தினை அரிசியில் ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான திங்ஸையும் நான் ரெடி பண்ணிட்டேன். தினை அரிசியில் சப்பாத்தி செய்கிற மாதிரியா இருந்ததுன்னா 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு தினை அரிசி சேர்த்துக்கோங்க. மாவு நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் எண்ணெய் அப்படிலாம் நெய் சேர்த்து கூட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். முட்டை கிரேவி நார்மலாக இல்லாமல் சிக்கன் ஃப்ளேவரில் இருக்கணுன்றதுனால ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே பொரிச்சிட்டு கூடவே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி விட்டுடுங்க. மீதி இருக்கிறத முட்டையை அவிச்சு ஒரு கீரல் போட்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். முக்கியமாக அதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. அது இல்லாதவங்க கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சூப்பரான